நம்ம நருட்டோ, மினாட்டோ, ஹிருசனோ, ஒரோச்சிமாரு இப்படிப்பட்ட மெயினான கேரக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய மெயினான ஜுட்சுவே நம்ம டொபிராமா செஞ்சு கண்டுபிடிச்சது தான். ஏன் நம்ம காப்பி நிஞ்சா கக்காஷிக்கு கூட ஒரு 1000 1500 ஜுட்சு வரைக்கும் தான் தெரியும். ஆனால் நம்ம டொபிராமா செஞ்சுக்கு 3000க்கும் மேலே ஜுட்சு தெரியும். ஸோ அதில் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டாப் 3 ஜுட்சுவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மூணாவது இடத்துல மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு தான் இருக்குது. இது என்னதான் நம்ம டொபிராமா கண்டுபிடிச்சிருந்தாலும் இதை 100% மாஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னா அது நம்ம நருட்டோ தான். ஏன்னா 4th கிரேட் நிஞ்சா வரப்போ கூட நம்ம டொபிராமாவால் வெறும் 2 க்ளோன்ஸை மட்டும் தான் கிரியேட் பண்ண முடிஞ்சிருக்கும். அடுத்து 2வது இடத்துல ஃப்ளையிங் ரேஞ்ச் தான் இருக்கு. இதை நம்ம டொபிராமா உச்சா கிளான் மெம்பர்ஸ் கூட ஃபைட் பண்ணுறதுக்காண்டியே கிரியேட் பண்ணியிருப்பாரு. இது எந்த அளவுக்கு அமேசிங்கான ஒரு ஜுட்சு அப்படிங்கிற விஷயத்த நம்ம 4th கிரேட் நிஞ்சா வரப்பே பார்த்துருப்போம். ஆனால் என்னதான் நம்ம டொபிராமா இந்த ஃப்ளையிங் ரேஞ்சை மாஸ்டர் பண்ணியிருந்தாலும் அவரவே தூக்கி சாப்பிட்டவர் தான் நம்ம மினாட்டோ. ஸோ ஃபைனலாக நம்பர் 1ல ரீஅனிமேஷன் ஜுட்சு தான் இருக்கு. இது என்னதான் நம்ம டொபிராமா செஞ்சு கண்டுபிடிச்சிருந்தாலும் அவர் எந்த ஒரு இடத்துலையுமே இதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனால் அவருக்கு பதிலாக நம்ம ஒரோச்சிமாரு இந்த ஜுட்சு மாஸ்டர் பண்ணி நம்ம டொபிராமாவே ரீஅனிமேஷன் பண்ணி விட்டுருப்பாரு. உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.